கடைகளில் பேக்கரியிலலாம் சாப்பிட்ற மாதிரியே லேயர் லேயராக நல்லா கிறிஸ்பியாக வரும். வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேக்கரி ஸ்டைலில் ஒரு எக் பஃப் தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் எப்படி நம்மளுக்கு லேயர் லேயராக கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு எக் பஃப். இது நம்ம ஓவன் இல்லாமல் பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போது நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதாவது 150 கிராம் மைதா. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீனி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணி நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, இது கொஞ்சம் கட்டியாக நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப இலகுன மாதிரி பிசைஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டே வரும். அதனால் கொஞ்சம் கட்டியாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் மாவை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பஃப்பு உருட்டி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து கையிலே ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம நீங்கள் கிச்சன் டாப்பில் கூட பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பலகையில் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. நான் ஒரே உருண்டையாக தான் வச்சு பண்ண போகிறேன். இப்போ அந்த பலகையில் நல்லா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த உருண்டையை அதில் வச்சுட்டு நல்லா கையில் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவை இழுத்து விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா திரட்டிட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம் நம்ம மாவை. அப்போ தான் நல்லா ஈஸியாக வரும். நல்லா ஃபுல்லாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நான் திரட்டி விட்டுட்டேன். மைதா மாவுன்றதுனால நீங்கள் எப்படி இழுத்தாலும் அது அழகாக இழுத்து வரும். அதனால் நீங்கள் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பட்டர் சேர்க்கணும். இப்போ நல்லா விரித்து விட்டுட்டேங்க. இப்போ இதில் நம்ம வெண்ணெய் தடவி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வெண்ணெயை தடவி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. எப்போவுமே வெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ மைதா மாவில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மடி, அந்த பக்கம் ஒரு மடி, இந்த புக்கெல்லாம் மடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ மடித்து விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழெல்லாம் கொஞ்சம் மேலும் கீழுமா இருந்ததுன்னா நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு திரும்பி இந்த பக்கமாக மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக மடித்து விட்டுட்டு நல்லா கையில் லைட்டாக தட்டி விடுங்க. கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா லைட்டாக தட்டி விடுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதனால நல்லா மாவு போட்டு தட்டிட்டு ஒரு ட்ரேவோ இல்லைனா ஒரு பிளேட்லேயோ இதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு துணி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம். ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம். 25 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த எக் பஃப்க்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், கடைசியாக கொஞ்சம் சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா வேகிற வரைக்கும். ஏன்னா ஸ்டஃபிங் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். 3 முட்டை இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக உப்பு தூவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூவிக்கலாம். தூவிட்டு கொஞ்சமாக வெறுமிளகாய் தூளை அப்படியே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூளை தூவி விட்டுட்டு ஒரு சைடில் இதை வச்சுக்கலாம். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம திரும்பியும் இதை நல்லா திரட்டி எடுக்க போகிறோம்.
இந்த மாதிரி நம்ம இதை 3லேருந்து 4 வாட்டி செஞ்சிங்கன்னா லேயராக நல்லா பிரிஞ்சு வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணிவிட்டேன், இது 2வது வாட்டி பண்ணுறேன். நான் வந்து 3 வாட்டி செஞ்சுருக்கேன். இப்போ 2வது வாட்டி இதே மாதிரி விரித்து விடுங்க. ஃபுல்லாக எவ்வளோ தூரம் முடியுதோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் விரித்து விடுங்க. விரித்து விட்டு திரும்பியும் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெண்ணெயை தடவி விட்டுடலாம். இதே மாதிரி தடவிட்டு முதல் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இப்போவும் நம்ம மடிச்சுட்டு சரி பண்ணி விட்டுக்கலாம். சரி பண்ணி விட்டுட்டு திரும்பியும் நம்ம வந்து அதே மாதிரி மடித்து தட்டில் வச்சு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நான் 3 வாட்டி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து 3 வாட்டியோ இல்லைனா 4 வாட்டியோ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து மாவெல்லாம் தடவிட்டு ஃப்ரீசரில் திரும்பியும் 30 நிமிஷம் வைக்க போகிறோம். அதே மாதிரி தட்டில் வச்சு துணியை போட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். ஃபஸ்ட் டைம் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி தான் நம்ம 3 வாட்டியை ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃப்ரீசரில் வச்சு இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். மாவு பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி மாவை நல்லா தடவிட்டு இதை ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஃபுல்லுமே நீங்கள் இன்றைக்கே செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். இல்லை இந்த பாதி பீஸை எடுத்து திரும்பியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் லேயராக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பீஸை எடுத்து நம்ம வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா விரித்து விடுங்க. ரொம்ப மெலிசாவும் விரிக்காதீங்க, ரொம்ப தடியாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை 4 துண்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கத்தி வச்சு 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி வருது. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து திரும்பியும் கொஞ்சம் திரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணி வைக்க வேண்டாம், சும்மா ஷேப் பண்ணி விட்டு திரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அது மேலே ஸ்டஃபிங் வச்சுட்டு முட்டையை வச்சுக்கலாம். முட்டையை வச்சுட்டு இந்த ஓரங்கள்லாம் லைட்டாக தண்ணி தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மடித்து இப்படி ஒட்டும் போது நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் இந்த மாதிரியே வச்சு நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை கடையில் கிடைக்கிற மாதிரி 2வது பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க. பாருங்கள், நார்மலி கடைங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் எக் பஃப்பு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் மடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பாத்திரத்தில் தான் பஃப்பை வச்சு பேக் பண்ண போகிறோம். அதனால் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பஃப்பு மேலே வந்து தண்ணியோ இல்லை பாலோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒன்று நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ வந்து கடாயை வந்து அது மேலே உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பஃப் அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் ரொம்ப டார்க்காக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ செகண்ட் டைம் இந்த மாதிரி பெரட்டி போடும்போது நீங்கள் 30 நிமிஷம்லாம் விட தேவையில்லை, 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பஃப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ நல்லா பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த பஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நீங்கள் கடைகளில் பேக்கரியிலலாம் சாப்பிட்ற மாதிரியே லேயராக நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அந்த அளவுக்கு நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பஃப்பு. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பஃப் வந்து அவ்வளோ நல்லா வந்துச்சு. உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.